இன்றைய வசனம் மத்தேயு 6:10. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பரலோக ராஜ்யத்திலே தேவதூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடக்கின்றார்கள். 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் கூட அப்படியே நடக்கிறார்கள். பரலோகம் முழுவதும் தேவ சித்தத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் உங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும். பிரியமானவர்களே, பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு தேவ சித்தம் மிகவும் அவசியம். தேவ சித்தம் செய்யாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, ஆகவே தான் இயேசு சொன்னார், பொதுவாக ஜெபத்திலே உம்முடைய சித்தம் செயல்படுவது போல உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கும்படி இயேசு கற்றுக் கொடுத்தார். நாம் கூட தேவ சித்தம் செய்யும் போது பரலோக ராஜ்யத்தோடு நாம் இணைக்கப்படுகின்றோம். பரலோக குடும்பத்தில் அங்கத்தினர்களாய் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார். மத்தேயு 12:50 வசனத்தை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு சொல்லும் பொழுது கூட நான் என் சுயமாய் வந்து பேசவில்லை, சுயமாய் ஒன்றும் நான் செய்யவில்லை என்று சொல்கிறார். என் பிதாவின் சித்தத்தையே செய்கிறேன் என்று சொல்கின்றார். இயேசுவும் கூட ஜெபிக்கும் போது தன்னுடைய விருப்பத்தை பிதாவுக்கு தெரியப்படுத்திவிட்டு அதில் கூட என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லிதான் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். ஒருவேளை நீங்களும் கூட உங்களுடைய விருப்பத்தை வாஞ்சிகளை கர்த்தரிடத்தில் சொல்வதில் தவறில்லை. பிரியமானவர்களே, உங்க விருப்பம்தான் தேவன் செய்ய வேண்டும் என்று அடம்பிடிப்பது சரியல்ல. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விட வேண்டும். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, ஏசப்பா உங்க சித்தமே என் வாழ்க்கையில நிறைவேற்றப்படட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படட்டும், எங்களுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய சித்தம் நிறைவேற்றப்படட்டும் என்று சொல்லி நீங்க கூட ஜெபிக்க மறக்காதீங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை இதுவரையும் நீங்க அப்படி ஜெபிக்கலைன்னா கூட, ஏசப்பா உங்க சித்தம் உங்க விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களிலே நான் எதை படிக்க வேண்டுமோ, எந்த காரியங்களே செய்ய வேண்டுமோ, ஒருவேளை நான் எந்த கல்லூரியிலே சேர வேண்டுமோ, உங்களுடைய சித்தம் என்னப்பா, நான் இந்த பிசினஸ் பண்ணலாமா, நான் இந்த என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ நான் பெண் பார்க்க வேண்டும், மகனை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் இதிலே உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இங்க கேட்கும்போது ஏசப்பா தெளிவான ஒரு நடத்துதல் எங்களுக்கு தருவார். அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது ஒரு பெரிய சமாதானமும் ஒரு மன நிம்மதியும் நமக்கு நிச்சயமாய் கர்த்தர் தருவார். எந்த ஒரு குழப்பமும் இல்லாதபடி ஒரு தேவ சமாதானத்தோடு நாம் காரியத்தை செய்ய முடியும். பிரியமானவர்களே, அப்படியானால் இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்க இதுவரையிலும் நீங்கள் அப்படி செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஏசப்பா உங்க சித்தத்தை நான் செய்ய எனக்கு நீங்க கிருபை தாங்க, எனக்கு ஆலோசனைகளை தாங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார். ஒருவேளை உங்களுக்கு கூட அநேக வாக்குத்தத்தங்களை கூட கர்த்தர் கொடுத்திருப்பார், ஆனால் நிச்சயமாகவே அதையும் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள கர்த்தர். நிச்சயமாக நீங்க அவரை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி அவர் வைத்திருக்கின்ற பரம தரிசனத்தையும் நிறைவேற்ற கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்க செய்ய அர்ப்பணிக்கும் போது நிறைவான அந்த நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. பரலோகத்திலும் உடைய சித்தம் செயல்படுவது போல அந்த பூமியிலையும் உடைய சித்தம் ஆண்டவரே இந்த ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இவருடைய குடும்பத்திலே, இவருடைய தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படட்டும். ஒருவேளை எந்தெந்த காரியங்களுக்காக இந்த பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்திலே உங்களுடைய சித்தம் வரட்டும் அப்பா, உன்னுடைய சித்தம் நிறைவேற்றப்படட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை அப்பா அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நீங்க நிறைவாக நீங்க கொடுத்து உங்க சித்தத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க. இவர்கள் வேண்டிக் கொண்ட எல்லா நன்மைகளையும் நீங்க பிள்ளைகளுக்கு தந்து வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.